ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் அனந்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நேர் பின்புறம் மேற்கு திசையில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அனந்தீஸ்வரர், உற்சவர் சோமஸ்கந்தர், தாயார் சௌந்தரநாயகி, தீர்த்தம் பதஞ்சலி தீர்த்தம். இந்த ஊரின் புராண பெயர் தில்லைவனம். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இங்கு இருக்கின்ற நடராஜர் அருகில் பதஞ்சலி காட்சியளிக்கின்றார். ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை நாட்களில் இவர் புறப்பாடாவார். இதுதான் இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயம். இந்த கோவிலின் முன்மண்டபத்தில் இருக்கின்ற ஒரு தூணில் ஆஞ்சநேயர் தலைக்கு மேலே வாளை வைத்து வணங்கியபடி காட்சியளிக்கின்றார். பிரகாரத்தில் கன்னிமூல கணபதி, வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சனீஸ்வரர், நவக்கிரகம், பைரவர் போன்றோர் காட்சியளிக்கின்றார்கள். சிவன் சன்னதி கோஷ்டத்தில் வல்லப கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்மவர், பிரம்மா போன்றோர் நமக்கு அருள் புரிகின்றார்கள். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தோஷம் நீங்கவும், கல்வி கலைகளில் சிறந்த இடம்பெறவும் பதஞ்சலியை வணங்குகின்றார்கள். ராஜயோகம் கிடைக்க சண்டிகேஸ்வரரையும், செல்வம் பெருக விநாயகரையும் வணங்குகின்றார்கள். முன்னோருக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதோரும், பித்ருதோஷம் இருப்பவர்களும் நிவர்த்திக்காக இங்கு இருக்கின்ற சிவனையும் சூரிய சந்திரனையும் வணங்குகின்றார்கள். வாழ்வில் மங்களம் உண்டாக, கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமைய இங்கு இருக்கின்ற அஷ்டபுஜ துர்க்கைக்கு மஞ்சள் புடவை அணிவித்து வேண்டிக் கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு மஞ்சள் புடவை வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தில் நாகதோஷ நிவர்த்தி மிகவும் விசேஷமான ஒன்றாகும். பதஞ்சலி மகரிஷிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கின்றது. பெருமாள் ராமாவதாரம் எடுத்தபோது லக்ஷ்மணராக அவதாரம் செய்தவர் பதஞ்சலியே ஆவார். இவரது நட்சத்திரம் பூசம் என்பதால் இந்நாளில் விசேஷ பூஜை நடைபெறுகின்றது. மார்கழி திருவாதிரை என்று நடராஜருடன் பதஞ்சலி மகரிஷியும் புறப்பாடாவார். யோக சூத்திரத்தை எழுதியவர் பதஞ்சலி என்பதால் யோகாசன கலையில் தேர விரும்புவோர் இங்கு வேண்டிக் கொள்கின்றார்கள். இந்த கோயிலில் இருக்கின்ற சில தூண்களில் யோகாசன முறைகள் சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் தோஷம் நீங்கவும், கல்வி கலைகளில் சிறந்த இடம்பெறவும் பதஞ்சலியை வணங்குகின்றார்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு நேர் பின்புறமாக அமைந்த கோவில் இது. கோவிலுக்குள் நுழைந்ததும் பதஞ்சலி தீர்த்தம் இருக்கின்றது. இந்த தீர்த்தத்தின் இடப்புறம் ராஜ சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். ராஜயோகம் கிடைக்க இவரையும், செல்வம் பெருக அருகிலே இருக்கின்ற வடக்கு நோக்கிய இந்த விநாயகரையும் வணங்குகின்றார்கள். பிரகாரத்தின் அருகருகில் சூரியன், சந்திரன் காட்சியளிக்கின்றார்கள். எனவே இந்த தலத்தை நித்திய அமாவாசை தலமாக சொல்கின்றார்கள். முன்னோருக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதோரும், பித்ருதோஷம் உள்ளோரும் நிவர்த்திக்காக இங்கு சிவனையும் சூரிய சந்திரனையும் வணங்குகின்றார்கள். இந்த ஆலயத்தில் உச்சிகால விசேஷம், அதாவது உச்சிகாலத்தில் நடைபெறுகின்ற விசேஷத்தை பார்ப்போம். திருவாரூர் தவிர உலகிலே இருக்கின்ற அனைத்து சிவாலயங்களுக்கு இருக்கின்ற சுவாமிகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதாக ஐதீகம். எனவே நடராஜர் கோவிலில் நடக்கும் அர்த்தஜாம பூஜை மிகவும் விசேஷமானது. இந்த பூஜையை தினமும் அனைத்து மகரிஷிகளும் முனிவர்களும் வந்து தரிசிப்பதாக ஐதீகம். இவர்கள் தினமும் உச்சிகாலத்தில் இங்கு அனந்தீஸ்வரரை தரிசனம் செய்வதாக தலவரலாறு சொல்கின்றது. எனவே உச்சிகாலத்தில் இந்த ஸ்தலத்தையும், அர்த்தஜாமத்தில் சிதம்பரம் நடராஜரையும் தரிசிப்பது விசேஷமாகும். இங்கு இருக்கின்ற நடராஜர் அருகில் பதஞ்சலி இருக்கின்றார். ஆணி திருமஞ்சனம் மற்றும் மார்கழி திருவாதிரை நாட்களில் இவர் புறப்பாடாகின்றார். இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை தாங்கி கொண்டிருப்பவர் ஆதிசேஷன்.
ஒரு சமயம் வழக்கத்தை விட சுவாமியின் எடை அதிகமாக தெரியவே ஆதிசேஷன் காரணம் கேட்டார். அவர் சிவனின் நாட்டியத்தை மனதில் நினைத்ததால் உண்டான ஆனந்தத்தில் எடை அதிகம் தெரிந்ததாக சொன்னார். ஆதிசேஷன் தனக்கு அந்த தரிசனம் கிடைக்க அருளும்படி வேண்டினார். அவர் பூலோகத்தில் சிதம்பரம் சென்று வியாக்கிரபாதருடன் சேர்ந்து சிவனை வழிபட அந்த தரிசனம் கிடைக்கும் என்றார். அதன்படி ஆதிசேஷன் பூலோகத்தில் அத்ரி மகரிஷி அனுசுயா தம்பதியரின் மகனாக அவதரித்தார். பதஞ்சலி என பெயர் பெற்றார். தில்லை வனம் எனப்பட்ட இந்த பகுதியில் தங்கியவர் தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தார். இவருக்கு பதஞ்சலியின் பெயரால் அனந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. பதஞ்சலிக்கு அனந்தன் என்றும் பெயருண்டு. பின் நடராஜரின் தரிசனம் கிடைக்கப் பெற்றார் இவர். இந்த ஆலயத்தில் ஆணி திருமஞ்சம், நவராத்திரி, கந்தசஷ்டி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, மார்கழி திருவாதிரை, சிவராத்திரி இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவ கடாட்சம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோல் முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.